ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட் ஃபெஸ்ட். கண்ணப்ப நாயகர் இந்த பேரை கேள்விப்படும் போது, இந்த பேரை உச்சரிக்கும் போது நமக்கு காளஹஸ்தி கோவில் நாயகர். காளஹஸ்தியில அவருக்கும் ஒரு முக்கியத்துவம். சிவபெருமானுக்கு முன்னாடி முதல் மரியாதை கண்ணப்பருக்கு, அதுக்கப்புறம் தான் சிவபெருமான். அப்படிப்பட்ட ஒரு ஐதி கண்ணப்பர்னாலே நம்ம ஸ்கூல் நாட்கள்ல படிச்சது, அந்த கதையை நம்ம பார்க்கும்போது என்னென்ன அவர் ஒரு வேதன், விலங்குகளை வேட்டையாடி காட்டுப்பகுதியில வளர்றார். அவர் ஆப்வியஸ்லி மிருகங்களை வேட்டையாடி வளர்றாங்கன்னா அவங்க புகழ் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு நாள் அவரு ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு சூழ்நிலையில நான் பிலீவரா இருந்து பிலீவரா மாறி ஒரு தீஸ்டா மாறி சிவபக்தானோட ஒரு அதீதமான பக்தி பரிமாணத்துல செயல்படுறாரு. கரெக்டான ஒரு சுச்சுவேஷன்ல அவர் சிவபெருமானோட ஒரு சிலையில கண்ட அர்த்தம் அவர்களை பார்த்து தன்னோட அதை நிறுத்தத்துக்காக முயற்சி பண்ண முடியாம தன்னோட ஒரு கண்ணை அம்பால புடுங்கி அதை ஃபேஸ் பண்றாரு. இன்னொரு கண்ணையும் வருது, தன்னோட ஒரு காலனி அமைஞ்சிருப்பாரு, அதை தூக்கி இன்னொரு கண்ணில் வச்சு அடையாளம் தெரிவித்துக்கா அந்த கண்ணையை வைத்து எடுத்து அதை ஃபிட் பண்றாங்க. ஸோ இதான் இதோட ஐடியா. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு நாட்டை மையமா வச்சு ஒரு முழு நீள திரைப்படம் ரன்னிங் ஓவர் 180 மினிட்ஸ். கண்ணப்பா மோகன் பாபு ஃபேமிலியோட நேட்டசன் இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. முகேஷ் குமார் சிங் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. பல ரிஜன்ஸ் நடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரபாஸ், மோகன்லால், சரத்குமார். ரொம்ப ஒரு முக்கியமான பாத்திரத்துல கதாநாயகனோட புரோட்டகனிஸ்ட் இவங்க திண்டன் முன்னாள் பேரு. அதுக்கப்புறம் தான் அவர் கண்ணப்புற மாறாரு. சோ அவரோட தந்தை கதாபாத்திரத்துல சரத்குமார் நடிச்சிருக்காரு. சோ அதை தவிர பிரீத்தி முகுந்தன், காஜல் அகர்வால், அப்புறம் நம்ம பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் சிவபெருமான நடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் பதுமாலா, அந்த மாதிரி நிறைய பேர் ஐஸ்வர்யா அவங்க எல்லாம் இந்த படத்துல முக்கிய பாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் சென்ச்சுரியில ஆரம்பிச்சு நியூசிலாந்துல படப்பிடிப்பு அபரீதம். அதாவது கண்கொள்ளா காட்சிகள். ரெண்டு திருவிக்கா வாசகம் ஒண்ணு இருக்கு, காண கண்ணிருந்தும் போதா. சோ அதை மெய்ப்பிக்கிற வகையில அவ்வளவு அருமையா சினிமாட்டோகிராஃபி. அந்த லொகேஷன்ஸ்ல இவ்வளவு பேரை அழிச்சுக்கிட்டு போய் அங்க படப்பிடிப்பு நிகழ்த்தி ஒரு படத்தை உருவாக்குங்கிறது ஒரு ஈஸியான டாஸ்க் இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டிருக்காங்க. சோ இந்த திரைக்கதைக்கு சினிமாட்டிக் லிபர்ட்டிஸ் எடுத்து பல கிளைக்கதைகளை புனைந்து அதுல பிளெண்ட் பண்ணி அழகா லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் 15-20 மினிட்ஸ் தான் நான் முதல்ல சொன்ன எபிசோட திரைக்கதை வழியில நம்ம பார்க்க முடியுது. சோ மொத்தத்துல ஒரு பக்தி படம்னு சொல்லலாம், மித்தாலஜிக்கல், அப்புறம் ஒரு மித்தாலஜிக்கல் ஒரு தீமை கன்சீவ் பண்ணி அதை அதுல ஒரு ஃபிக்ஷனலைஸ்ட் சினிமேட்டிக் எலிமெண்ட்ஸ் கொடுத்து ஓவராலா ஹோல்சமா பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு நேரம் படத்தோட லென்த் ஏறி 3 hours போட்டனால கொஞ்சம் எதுக்கும் இயக்குனரும் இணைந்து பிணைந்து கொஞ்சம் அதை கட் ஷார்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா ஸ்மூத்தா ப்ரெசென்ட் பண்ணிக்கலாமோங்கிற ஒரு ஏக்கம் கண்டிப்பா படத்தை பார்த்துட்டு முடிஞ்சு வெளியே வந்து நமக்கு ஏற்படுகிறது உண்மை. இருந்தாலும் ப்ரொடக்ஷன் வேல்யூ பொறுத்தவரைக்கும் ஸ்பெக்டாகுலர், மிக பிரம்மாண்டமா ஆடம்பரமான முறையில எடுத்து வெளியிட்டு இந்த படத்தை நமக்கு வாங்கிட்டாங்கிறது மறுக்க முடியாத ஒண்ணு. கண்டிப்பா விக்ஸ்னியில மட்டுமே பார்த்து ரசிக்க வந்த இது ஒரு படம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றிய ஒரு குறிப்பீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.